சென்னை உள்ளிட்ட தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் அதிமுக சார்பாக சொத்து வரி உயர்வு, மின் கட்டண உயர்வு மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வை கண்டித்தும் அதனை திரும்ப பெற வலியுறுத்தியும் திமுக அரசை கண்டித்து மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது. அதில் ஒரு பகுதியாக செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் அஸ்தினாபுரம் பகுதி கழகம் சார்பாக மனித சங்கிலி போராட்டம் அஸ்தினாபுரம் பேருந்து நிலையம் அருகில் நடைபெற்றது. இதில் ஏராளமான அதிமுகவினர் கைகளில் பதாகைகளை ஏந்தியபடி கலந்து கொண்டு திமுக அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பி மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர். செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட செயலாளர் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் தலைமையில் நடைபெற்ற இந்த மனித சங்கிலி போராட்டத்தில் கழக இளம் பெண்கள் பாசறை மற்றும் இளைஞர் பாசறை செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான மருத்துவர் பரமசிவம் அவர்கள் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். அஸ்தினாபுரம் பகுதி கழகச் செயலாளர் அருணாச்சலம் மற்றும் 22வது வார்டு மாமன்ற உறுப்பினர் கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் முன்னிலை வகித்த இந்த மனித சங்கிலி போராட்டத்தில் முன்னாள் அமைச்சர் சின்னையா உள்ளிட்ட மாவட்ட பகுதி வட்ட கழக நிர்வாகிகள், மகளிர் அணியினர், தொண்டர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். போராட்டத்திற்கு பின்னர் செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் பல்லாவரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அஸ்தினாபுரம் பகுதி கழக அதிமுக சார்பாக செயல் வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் ஆலோசனை கூட்டம் நெமிலிச்சேரியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட கழகச் செயலாளர் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன், கழக இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறை செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான பரமசிவம், முன்னாள் அமைச்சர் TKM சின்னையா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு கழக வளர்ச்சி குறித்தும் 2026ஆம் ஆண்டு நடைபெறவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் கழகத்தினர் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதினை குறித்து கழக செயல் வீரர்கள் மற்றும் வீராங்கனைகளுக்கு ஆலோசனைகளை வழங்கினர்.